சென்னையிலேருந்து மதுரைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். இப்போ வந்து நல்ல ஒரு பஸ்ஸில் எனக்கு போகணும். நல்ல ஒரு வால்வோ பஸ்ஸில், மல்டி ஆக்சல் பஸ்ஸில் எனக்கு போகணும். ஆனால் அந்த பஸ்ஸை நான் எனக்குன்னு ஹையர் பண்ணிக்க முடியாது. அப்போது யாரெல்லாம் அந்த பஸ்ஸில் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாரையும் சேர்த்து டிக்கெட் வாங்கி நம்ம போகிறோம். கிட்டத்தட்ட இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஆனால் இந்த பஸ்ஸை நம்ம ஓட்டல, பஸ்ஸை நம்ம வாங்கலை, பஸ்ஸை நமக்கு தனியாக ஹையர் பணம் பத்தும் செய்யும் அப்படின்ற ஒரு பழமொழி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நான் சொல்கிறேன், பணத்துக்கு அவ்வளோ சீன் இல்லை. என்ன யுவராணி, பணம் தான் இங்கே எல்லாமே. பணம் இல்லாமல் இங்கே ஏதாவது கிடைக்குமா? நீயே எத்தனை தடவை பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சேர்க்கறதுன்னு சொல்லி கொடுத்துருக்க. இப்போ எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ரேட்டுன்னு ஒரு ரேட் இருக்குது. பணத்தினுடைய மதிப்பு ஒவ்வொரு வருஷமும் 7% குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த வருஷம் 100 ரூபா இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் இந்த 100 ரூபாயோட மதிப்பு 97 ரூபா தான். அப்படியே வருஷம் கம்மியாயிட்டே இருக்கும்போது நம்ம பணத்தை சேர்க்கறதை விட பணத்தை எப்படி பெருக்கிறதுன்றதா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க, நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க். இப்போ தான் நம்ம ஃபினான்ஷியல் பற்றி, நிதி சுதந்திரம் பற்றியே கற்றுக்கிட்டு இருக்கும் போது டேரெக்டாக போய் ஒரு கடலில் குதிங்க நான் சொல்லலை. இப்போ ஒரு குளத்தில் நீச்சல் அடிங்க. அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது எஃப்டி லெவலுக்கு கம்மியான வட்டியும் கொடுக்காது, ஸ்டாக் மார்க்கெட் லெவலுக்கு அதிகமான ரிஸ்க்கும் இருக்காது. நமக்கு எவ்வளோ தேவையோ ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் நிச்சயமாக அது கொடுக்கும். இந்த வீடியோவில் வைத்தி மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்கள் யுவராணி. நம்ம எல்லாருமே வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறோம். பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஈஸியான ஒரு விஷயம் தான். ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு 1 கோடி ரூபா சேவிங்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ என்னோட மாச சம்பளம் வந்துட்டு பல லட்சங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நிறையா பேரோட அபிப்பிராயமாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், அதுக்கான அவசியமே தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கரெக்டாக உங்களோட மணியை மேனேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10-15 வருஷத்தில் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 1 கோடி ரூபாய் இருக்கும். அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம். பட் நான் சொல்கிறது மினிமம் அமௌண்ட். அப்போ மாத கணக்கில் நான் வந்து 40,000-50,000 ரூபாய் சேவ் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் 10,000லேருந்து 15,000 ரூபாய் நீங்கள் மாதம் சேவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 15 வருஷம் முடிகிறப்போ உங்களோட அக்கௌண்ட்டில் 1 கோடி ரூபாய்க்கும் மேலே இருக்கும். எஃப்டியில் போட்டால் வந்துட்டு 7% இல்லை 6.5% தானே வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது. இன்னும் சில ஸ்கீம்ஸில் போட்டால் மேக்ஸிமம் 8% தானே வரும். அது எப்படி அவ்வளோ வளரும் அப்படின்னு கேட்டால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். எல்லாருமே வந்துட்டு ஓகே, நான் வந்துட்டு காசை வந்துட்டு சிறப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த மணியை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஈக்விட்டி மார்க்கெட்னா என்ன? நம்ம வந்துட்டு இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறமா வந்துட்டு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்லாம் இருக்குது. பங்குச்சந்தை வந்து சரிவு, பங்குச்சந்தை வந்து இன்னைக்கு நல்லா சூப்பராக பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பங்குச்சந்தையை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பங்குச்சந்தைனா என்னன்னு நமக்கு தெரியும். என்ன, ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு ஐபிஓ, பப்ளிக் ஆஃபரிங்க்கு வந்துட்டு அவங்க கம்பெனியோட ஷேர்ஸை வந்துட்டு பப்ளிக்கு கொடுப்பாங்க. அதாவது நம்ம வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் ஒரு குறிப்பிட்ட ஓனராக மாறிக்கலாம். ஓனரா அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அந்த கம்பெனியோட ஒரு பங்கை வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதுதான் வந்து ஷேர்ஸ் இல்லையா? இந்த ஷேர்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியல. இந்த ஷேர்ஸில் வந்துட்டு நல்லா இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா காசு சம்பாதிக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த ஷேர்ஸ் வந்துட்டு எனக்கு பார்க்குறதுக்கு டைம் கிடையாது, ஆனால் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியல. இதெல்லாம் தெரியல, உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த ஷேர் மார்க்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஷேர் மார்க்கெட், இந்த ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பணத்தை நல்லா நீங்கள் பல மடங்கு ஆக்க முடியும். அதுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தேவை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன சொன்னோம், ஆல்ரெடி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம வந்துட்டு பணத்தை வந்து பல மடங்கு ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சிறந்த ஒரு வாய்ப்புன்னு சொல்லியாச்சு. ஆனால் இருக்கிறதுலே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஷேரில் பண்ணால் தான் வந்துட்டு நம்மளோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து என்னென்னா, அதிகமாக ஆக்சலரேட் ஆகக்கூடிய ஒரு முதலீடு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஷேர் மார்க்கெட்டில் தான் ஆக போகுது அப்படிங்கிறதும் வந்துட்டு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பெஸ்ட். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் இப்போ வந்துட்டு நம்ம முக்கியமாக பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஷேர் மார்க்கெட்டையும் மியூச்சுவல் ஃபண்டையும் சேர்த்து நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். அப்போனா நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிற புரிதல் வேணும். உதாரணத்துக்கு சின்ன ஒரு கேஸ் சினாரியோ மாதிரி வச்சுக்கலாமே. இப்போ ஃபண்டு பற்றிலாம் நான் பேசல, சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இப்போது நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இல்லைனா வந்துட்டு திருச்சியில் இருக்கீங்க. திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகணும், இல்லை சென்னையிலேருந்து மதுரைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இதர் நீங்கள் பஸ்ஸில் போவீங்க, ட்ரெயினில் போவீங்க, ஒரு ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். எந்த டிரான்ஸ்போர்ட் ஆகனா இருக்கலாம். ஒரு பஸ்ஸில் போகணும் அப்படிங்கிற அனுபவமோ இல்லை ட்ரெயினில் போகணும் அப்படிங்கிற அனுபவமோ அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நீங்கள் மொத்த ட்ரெயின் வாங்க முடியாது இல்லையா? ஸோ மியூச்சுவலாக சேர்ந்து நிறைய பேர் வந்துட்டு டிக்கெட் வாங்கி ஒரு பஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்குன்னே வந்துட்டு நீங்கள் ஒரு பஸ்ஸை ரெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான காசு ரொம்ப அதிகமாகும். நீங்கள் ஒரு டெம்போ ட்ராவலரோ இல்லை ஒரு காரோ ஹையர் பண்ணால் கூட உங்களுக்கான காசு ரொம்ப அதிகமாகும்.
ஆனால் அதுவே நிறைய பேர் கலெக்டிவாக சேர்ந்து டிக்கெட் வாங்கி ஒரு பஸ் எடுத்துகிட்டு போகிறோம். மேபி ஒரு டெம்போ ட்ராவலரை விட நல்ல ஒரு ஏர் பஸ், ஒரு பாரத் பென்ஸ் இல்லை ஸ்கேனியா, இந்த மாதிரி வந்து வால்வோ, இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி பஸ் எல்லாம் கூட நம்மளோட ட்ராவலுக்கு பயன்படுத்த முடியும். எப்படி? மியூச்சுவலாக நிறைய பேர் சேர்ந்து, அதாவது என்னென்னா எல்லாரோட நோக்கமும் ஒன்றா இருக்குது. சென்னையிலேருந்து மதுரைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். இப்போ வந்து நல்ல ஒரு பஸ்ஸில் எனக்கு போகணும், நல்ல ஒரு வால்வோ பஸ்ஸில், மல்டி ஆக்சல் பஸ்ஸில் எனக்கு போகணும். ஆனால் அந்த பஸ்ஸை நான் எனக்குன்னு ஹையர் பண்ணிக்க முடியாது. அப்போது யாரெல்லாம் அந்த பஸ்ஸில் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாரையும் சேர்த்து டிக்கெட் வாங்கி நம்ம போகிறோம். கிட்டத்தட்ட இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஆனால் இந்த பஸ்ஸை நம்ம ஓட்டல, பஸ்ஸை நம்ம வாங்கலை, பஸ்ஸை நமக்கு தனியாக ஹையர் பண்ணல. மியூச்சுவல் ஃபண்ட் கிட்டத்தட்ட இப்படி தான் வந்து. மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், உங்களாலே ஸ்டாப் பண்ண முடியாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன ஆகும், ஏதாகும் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மனசுக்குள்ளே இறங்கிடும். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் தெளிவாக சில விஷயங்கள்லாம் வைத்து சொல்லிக் கொடுக்க போகிறாரு. பட் இது ஒரு கடல் மாதிரி தான், கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஏன்னா நிறைய ப்ராஃபிட் நமக்கு வரப்போகுது இல்லையா? சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற கேஸ்லாம் இங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் இன்டெப்த்தாக நம்ம புரிஞ்சுக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி. ஸோ நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்லேயே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலம் கோடீஸ்வரர் ஆகுங்கள் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் இன் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த எக்ஸாம்பிள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, இப்போ நிறையா பேரோட ஃபண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் கம்பெனிலையோ இல்லைனா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் நோக்கம், அப்ஜெக்டிவ். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய அப்ஜெக்டிவ் வரும். சில பேர் வந்துட்டு நான் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், சில பேர் வந்துட்டு நான் கம்பெனியோட பாண்ட்ஸில் இல்லை கார்பரேட் பாண்ட்ஸில், கோல்டில், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய அப்ஜெக்டிவ்ஸ், நிறைய நோக்கங்கள் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நோக்கத்தில் நிறையா பேரோட பணத்தை சேர்த்து ஒரு கம்பெனி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. இல்லைனா வந்துட்டு ஏஎம்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அசர்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஒரு அசர்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்துட்டு இவங்க எல்லாரு காசையும் கலெக்ட் பண்ணிட்டு இந்த மொத்த தொகையும் எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணி நமக்கு வளர்த்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட இதுதான். அதாவது வந்து நான் சொன்ன பஸ் எக்ஸாம்பிள் ஒன்று, இன்னொன்று வந்துட்டு காரில் போகணுங்கிற ஆசை இருக்குது, டிரைவிங் தெரியாது அப்படின்னு சொன்னால் ஒரு டிரைவரை ஹையர் பண்ணிக்கிற மாதிரி. அதாவது கார்லேயும் போவோம், ஆனால் டிரைவிங்கும் நம்ம பண்ண மாட்டோம், டிரைவிங்கான ரிஸ்க்கும் இல்லை. நமக்கான டிரைவர் தான் வந்துட்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ், இந்த ஏஎம்சிஸ். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. நான் வந்துட்டு டைப்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக அப்புறமா சொல்கிறேன். பட் ஜென்ரலாக ஒரு மேலோட்டம், ஒரு கண்ணோட்டம் வந்து இப்போ பார்த்துக்கலாம். ஏன்னா முக்கியமான 4 வகைகள் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஈக்விட்டி மார்க்கெட். அதாவது ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்துட்டு டைரெக்டாக கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னவோ அது வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்காக பண்ணும். ஸோ எந்த கம்பெனியோட ஷேர் வந்து ஏறுது, எந்த கம்பெனியோட ஷேர் இறங்குது, இந்த கம்பெனியை வந்துட்டு நான் எப்படி வேலிடேட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற கவலைலாம் உங்களுக்கு வேணாம். அது வந்துட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பார்த்துக்கும், இந்த ஏஎம்சிஸ் பார்த்துக்கும், இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்துப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் மாதம் ஒரு 10,000 ரூபாயோ இல்லைனா மொத்தமாக 1 லட்ச ரூபாயோ 50,000 ரூபாயோ நீங்கள் வந்துட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கிட்ட கொடுத்துருவீங்க. உங்களோட பணத்தை வளர்த்து கொடுக்கறது அவங்களோட வேலை. ஈக்விட்டி மார்க்கெட்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பங்குச்சந்தையில் டைரெக்டாக இவங்க முதலீடு பண்ணுவாங்க. இது ஒரு வகையான மியூச்சுவல் ஃபண்ட். இதில் தான் வந்து இருக்கிறதுலையே அதிகபட்ச ஈல்டு, அதிகபட்ச ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதிகபட்ச ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு எதுவுமே ஃப்ரீ கிடையாதுல்ல, அதிகபட்ச ரிஸ்க்கும் இதுதான். ஏன்னா பங்குச்சந்தை ஏறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, சரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அதுதான். அடுத்தது வந்து டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெட் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னால் இதில் வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்க் கம்மி, ஃபிக்ஸடாக ஒரு இன்கம் கிடைக்கும். எப்படி? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேங்க்கில் எஃப்டி எடுக்கிறீங்க, பேங்க்கில் ஆர்டி போடுறீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இதெல்லாம் டெட் ஃபண்ட்ஸ் தான். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 6.5%, 7% இப்படி தான் இருக்கும். இன்னும் சில இடத்துல இன்னும் கம்மியாகவே இருக்கும். இவங்க வந்துட்டு இதுதான் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் ரிஸ்க்கும் கம்மி. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கம்மியாக தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்து கேரண்டீட் ரிட்டர்ன்ஸும் அவங்க தர முடியாது. ஸோ நான் வந்துட்டு பாதுகாப்பான முறையில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால் டெட் ஃபண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். ஹைப்ரிட் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு நமக்கு பேர்லேயே தெரியுது. சில கார்லாம் வந்துட்டு பெட்ரோலும் போட முடியும், எல்பிஜியும் யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா? அதாவது வந்துட்டு எல்பிஜி சிஸ்டம் நமக்கு தெரியும், பெட்ரோல் இல்லாமல் நம்ம வந்துட்டு பயன்படுத்துறது. இன்னொன்று பெட்ரோல் நமக்கு தெரியும், ஆனால் ரெண்டுமே எனக்கு வேணும். பெட்ரோல் ரன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் எல்பிஜி யூஸ் பண்ணிக்கணும். இல்லை எல்பிஜி இல்லாத இடத்துல, எல்பிஜி ஃபியூவல் ஸ்டேஷன் இல்லாத இடத்துல நான் பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு டபுள் மைண்டில் நம்ம இருப்போம்ல. அவங்க வந்துட்டு இந்த ஹைப்ரிட் கார் சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி
எனக்கு வந்துட்டு என்னோட பணம் வந்து பல மடங்கு வளரணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக வேணும், ஆனால் ஃபுல்லாகவும் ரிஸ்க் எடுக்க வேணாம், என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டபுள் மைண்ட் செட் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணலாம். என்னன்னா இந்த அசர்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் வந்துட்டு பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணோம், இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இந்த டெட் ஃபண்ட்ஸ், இந்த கார்பரேட் பாண்டு, கவர்மெண்ட் பாண்டு, அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், இந்த மாதிரி பாதுகாப்பான லைக் கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் தர முதலீடு ஆப்ஷன்ஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும். இதுதான் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். இன்னொன்று வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இதில் ரிட்டர்ன்ஸ் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும், டெட் ஃபண்ட்ஸை விட பெட்டராக இருக்கும், கொஞ்சம் ஆபத்தும் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டோட கம்மி. இதுவுமே வந்துட்டு நம்ம ஈக்விட்டியில் தான், அதாவது என்னன்னா பங்குச்சந்தையில் தான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால், இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னால் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம நிஃப்டி 50, ரியாலிட்டி 50 அப்படின்னு சொல்லிட்டு சில இண்டெக்ஸ் இருக்குது. இண்டெக்ஸ்னால் என்னென்னா, இப்போ நிஃப்டி 50 அப்படின்னா என்எஸ்சி இருக்கு இல்லையா, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதில் சிறப்பாக செயல்படுற நல்ல கேபிட்டல் ரிட்டர்ன்ஸ் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ், இந்தியாவிலே இருக்கிற டாப் 50 கம்பெனிஸில் மட்டுமே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், டாடா, மஹிந்திரா குரூப்பு, விப்ரோ, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிகளில் மட்டுமே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து நிறைய இண்டெக்ஸ் இருக்குது, வெறும் இந்த 50 கம்பெனியில் மட்டும் கிடையாது. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதை தாண்டி இப்போ ரியல் எஸ்டேட்டில் வந்துட்டு 50, அதுக்கப்புறம் ஒரு துறையிலுமே வந்துட்டு அந்த மாதிரி வந்து டாப் 50 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ரிஸ்க்கும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸும் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் ஃபண்டும் வந்துட்டு ஓரளவுக்கு பாதுகாப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். லைக் என்னன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸை விட பாதுகாப்பானது, டெட்டை விட பாதுகாப்பானது கிடையாது. இதுதான் வந்துட்டு பேசிக்ஸ். இன்னும் டீட்டெயிலாக நம்ம அப்புறமா அனலைஸ் பண்ணலாம், மொத்தமாக இப்பயே சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு முன்னோட்டம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா வந்துட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், மியூச்சுவல் ஃபண்டில் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற புரிதல் வேணும். முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். அதாவது வந்துட்டு நம்மளோட பணம் வந்து இங்கே தான் போக போகுது, நம்மளோட பணத்தோட முதலீடு வந்துட்டு இந்தந்த நாட்களில் தான் நடக்க போகுது, அண்ட் நடந்ததுக்கப்புறமா வந்துட்டு அந்த வேலிடேஷன்லாம் இப்படி தான் நடக்க போகுது, இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இதுதான், இந்தந்த கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்துட்டு தெளிவாக பண்ணுவாங்க. அதுதான் வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். அடுத்த முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், டைவர்சிஃபிகேஷன். என்னன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லலாம் இருக்கிறப்போ வந்துட்டு பெரிய தொகையை ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்துட்டு என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்குது, தங்கம் வாங்கி போட்டுரு. என்கிட்ட 5 லட்ச ரூபா இருக்குது, ரியல் எஸ்டேட்டில் ஏதாவது நிலம் வந்து கம்மியான விலைக்கு இருக்கான்னு பாரு, இல்லை 15 லட்ச ரூபா இருக்குது, நான் ஒரு நிலத்தை வாங்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ரிட்டர்ன் வரும், எல்லாமே ஓகே தான். ஆனால் சப்போஸ் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நிலம் வந்துட்டு விலை உயரவே இல்லை, இல்லைனா வந்துட்டு திடீர்னு ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அங்கே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்ச விலைக்கு தான் வந்துட்டு அந்த நிலத்தை எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி சில ரிஸ்க்லாம் இருக்குது. ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற சில ரிஸ்க் இருக்குது. கோல்டு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் அசெட்டு, திடீர்னு பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து பணம் எடுக்க முடியுமான்னு தெரியாது, திருடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நம்மளே வேறு ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறையா ரிஸ்க் ஆப்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ வந்துட்டு நம்ம இந்த எல்லா துறையிலையுமே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக. டைவர்சிஃபிகேஷன், அதாவது நம்மளோட காசு இப்போ நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் 1000 ரூபாய் ஒரே கம்பெனியில் போகாது. 1000 ரூபாய் வந்துட்டு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஏரியாவில் ஒரு டீ கடை இருக்குது, இல்லைனா வந்துட்டு ஒரு பஜ்ஜி கடை இருக்குது. அந்த 10,000 ரூபாயும் பஜ்ஜி கடைக்கு போகாது. ஏன்? ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பஜ்ஜி கடை நல்லா பண்ணல, அந்த பஜ்ஜியே நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் 10,000 ரூபாய் காலி. கரெக்டா? இதுவே அந்த 10,000 ரூபாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 1000 ரூபாய் பஜ்ஜி கடையில், 1000 ரூபாய் டீ கடையில், 1000 ரூபாய் கேக் கடையில், 1000 ரூபாய் அந்த காஃபி கடையில் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து போடுறாங்க. இப்போது இந்த கம்பெனியில் லைக் இந்த எல்லா கம்பெனியும் நல்லா பண்ணணும்னு சொல்ல முடியாது, இவங்க எல்லா பிஸ்னஸுமே வந்துட்டு சிறப்பாக நடத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் போட்ட 10,000 ரூபாயில் 1000 ரூபாய் வந்து பஜ்ஜி கடையில் போட்டிருக்கீங்க, 1000 ரூபாய் வந்துட்டு டீ கடையில் போட்டிருக்கீங்க. பஜ்ஜி கடை ஃப்ளாப் ஆயிடுச்சு. டீ கடைக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த 1000 ரூபாய் மதிப்பை 10 மடங்காக வளர்ந்துடுறாரு. 10,000 ரூபாய் முதலீடு பண்ணி டீ கடை போடுறாரு, இல்லை 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணி டீ கடை போடுறாரு. ஆனால் அவரோட டீ கடை வேல்யூ இன்னைக்கு வந்துட்டு 10 லட்ச ரூபாய் இல்லை 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னால் அப்போது அதுக்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ மொத்தமாக அந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல ஒரு அட்வான்டேஜ். மூணாவது வந்துட்டு அஃபோர்டபிலிட்டி. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்துட்டு முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பெரிய பெரிய பங்குச்சந்தையெல்லாம் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து 10-15 லட்சம் வேணும், அப்போ தான் வந்து நான் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் கிடையாது. நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பஸ்ஸோட விலை என்ன? 1 கோடி 2 கோடி. அந்த 1 கோடி 2 கோடி உங்களுக்கு வேண்டாம். 500 ரூபாய் அந்த பஸ்ஸோட டிக்கெட். அந்த 500 ரூபாய் உங்ககிட்ட இருந்தாலே போதும்.
நீங்கள் அந்த நல்ல மல்டி ஆக்சல் பஸ்ஸில் கம்ஃபர்டபுளான லக்ஸரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியும். அதே தான் மியூச்சுவல் ஃபண்ட்லையும். ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோடிக்கணக்காலாம் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. உங்களால் என்ன முடியும்? மாதம் மாதம் 500 ரூபாய், மாதம் மாதம் 1000 ரூபாய்னால முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கே மியூச்சுவல் ஃபண்டில் உங்களோட முதலீடை நீங்கள் எஸ்ஐபி மூலமாக வந்து ஆரம்பிக்கலாம். எஸ்ஐபினா என்ன அப்படிங்கிறதுலாம் நான் அப்புறமா கிளியராக விளக்குறேன். ஓகேவா? 4வது முக்கியமான காரணம் வந்து லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். லிக்விடிட்டினா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு சமோசா கடைக்கு போகிறீங்க. சமோசா கடைக்காரர்கிட்ட வந்துட்டு நீங்கள் சமோசா கேட்குறீங்க, 2-3 சமோசா கேட்குறீங்க. இப்போது 4 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் 4 பேர் கடையில் லைனில் நிற்கிறீங்க. ஒருத்தவங்க கிட்ட பணம் பேங்க்கில் இருக்குது, ஒருத்தவங்க கிட்ட பணம் கேஷாக இருக்குது, இன்னொருத்தவங்க பணத்தை வந்து நிலத்தில் போட்டிருக்காங்க, இன்னொருத்தவங்க தங்கம் வச்சுருக்காங்க. இப்போ யாருக்கு சமோசா உடனே கிடைக்கும்? கடைக்காரர் வந்துட்டு ஓகே நீ அப்பா சமோசா யாருக்கு தருவாங்க? ஆப்வியஸ்லி இல்லையா? யாரு கையில் பணம் இருக்கும், டக்குன்னு 10 ரூபா தரேன், டக்குன்னு 20 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னால் அந்த 20 ரூபா தர்றவருக்கு தான் சமோசா போகும். என் பணம் வந்துட்டு பேங்க்கில் இருக்குது, நான் வந்து ஏடிஎம் கார்டுலேருந்து போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், இல்லை செக் லீஃப் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் 2வது ஆளாக உங்களுக்கு கிடைக்கும். என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் தங்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உருக்கி எடுத்துகிட்டு வா, இல்லை போய் விற்றுட்டு வா, அதுக்கப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லுவார். என்கிட்ட நிலமா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் நிலத்தை விற்றுட்டு அதுக்கப்புறம் பணம் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே சமோசா ஆறி போயிடும். ஸோ இதுதான் லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு சிறப்பான அம்சம். நீங்கள் எதில் முதலீடு பண்ணாலும் ஒரு ஃபிசிக்கலைஸ்டு அசர்ட்டாக இருக்காது, ஒரு டீமெட்டீரியலைஸ்டு அசர்ட்டாக தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்துட்டு இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து ஈஸி. லிக்விடிட்டினா என்ன? டக்குன்னு உங்களுக்கு பணம் கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 10 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு டக்குன்னு ஒரு 10,000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இப்படின்னு எடுக்க முடியும், ரிடீம் பண்ணிக்க முடியும். ரிடீம் பண்ணுறது எப்படி, ப்ராஃபிட் புக்கிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம தனி மாடியூலில் நம்ம கற்றுக்கலாம். 5வது முக்கியமான காரணம் டாக்ஸ் பெனிஃபிட். நான் வந்துட்டு நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் என்னோட சம்பளம் உயர உயர டாக்ஸும் உயரமாயிட்டே போகுது. ஆனால் அந்த டாக்ஸை எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு சிறப்பான ஒரு அம்சம். மியூச்சுவல் ஃபண்டில் ELSS மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு உங்களோட பணத்தை நீங்கள் எடுக்க முடியாது. போன பாயிண்ட் வந்துட்டு லிக்விடிட்டி ஒன்றுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த லிக்விடிட்டி 3 வருஷத்துக்கு நடக்காது, அதுக்கப்புறமா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். லாக்இன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மினிமம் 3 வருஷத்துக்கு வந்துட்டு இந்த ELSS ஃபண்டில் இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த பணத்தை வந்துட்டு ELSS ஃபண்டில் போட்டிருக்கீங்களோ அதை 80C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷன் இருக்குது நம்மளோட டேக்ஸில். அது கீழே அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. உதாரணத்துக்கு 8 லட்ச ரூபா உங்களோட சம்பளம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 5 லட்சத்துக்கு அப்புறமா வர 3 லட்சத்து ரூபாய்க்கு வந்துட்டு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2 லட்ச ரூபாய் ELSSல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது 2 லட்சத்துக்கு உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ உங்களோட பணம் சேவும் ஆகுது, அதுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ ELSS அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறமா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, LTCG அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான டேக்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட் ரிடம்ஷனில், அதாவது என்னன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டு 1 வருஷத்துக்கு அப்புறமா என்னோட அமௌண்ட்டை திருப்பி நான் எடுத்துக்கிறேன், என்னோட யூனிட்ஸை வந்து நான் விற்று அமௌண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான டேக்ஸும் கம்மி. ஐயோ இவ்வளோ பெரிய வீடியோவா அப்படின்னு ஒரு ஷாக் ஆயிருப்பீங்க. ஒரு விஷயத்தில் ஒர்த் இருக்குது, மேட்ரு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக தான், நம்மளுடைய ஃபேமிலிக்காகவும் நம்மளுடைய வெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த நேரத்தை நம்ம ஒதுக்குறோம் அப்படிங்கிறதுனால தப்பே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது அவ்வளோ சிம்பிளாக முடிக்கக்கூடிய ஒரு டாபிக் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டு நிறையவே இருக்குது. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக கோடீஸ்வரர் ஆகுங்கள் அப்படிங்கிற கோர்ஸ் லிங்க் இருக்குது, அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். தெளிவாக மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி இன்னும் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பற்றின கருத்துக்களை எப்போது போல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.